திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நமசிவாய. அன்பர்களே, பாரிஸில் 2024 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை பெற்றிருக்கிறது. அப்போ மூன்றுமே அந்த 3 வெண்கலப் பதக்கம் கிடச்சிருக்குது. சென்ற ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம், ஒரே ஒரு தங்கப்பதக்கம் நமக்கு ஈட்டி எறிதல் போட்டியில் கிடைத்தது. நீரஜ் சோப்ரா அவர் அந்த தங்கப்பதக்கத்தை வென்று வெற்றிகரமாக மேலும் பல உலக அளவிலான போட்டிகளிலே தொடர்ந்து சாதித்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த தடவை அவர் தங்கப்பதக்கத்தை பெற்று வருவார் என்று அவர் தான் தங்கப்பதக்கத்திற்கான இந்தியாவிற்குரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த ஒலிம்பிக் போட்டியிலே பேசப்படுகிறார். போன தடவை 7 மொத்தத்தில் அவர் வாங்கின தங்கப்பதக்கம், அதுபோக வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கம் என்று 7 பதக்கங்கள் கிடைத்தன. இதற்கு முன்னதாக சில போட்டிகளிலே இந்தியா எந்த பதக்கமுமே வாங்காமல் திரும்பி வந்த வரலாறுலாம் உண்டு. ஆரம்பத்தில் ஹாக்கி போட்டியில் தொடர்ந்து இந்தியா தங்கப்பதக்கத்தை வாங்கி கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு நாள்பட அதுவும் தேய்ந்து போய்விட்டது. இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக சக்தி மிக்க நாடு நம்முடைய நாடு. மக்கள் தொகையில் 140 கோடி மக்கள், இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம். அப்போ இவ்வளவு மக்கள் தொகை இருந்தும், இவ்வளவு வலிமை இருந்தும், இன்னும் பாருங்கள், இந்த போட்டிகளில், இந்த ஒலிம்பிக் போட்டியில் நாம் இப்போ கிடைச்ச பதக்கத்தை ரொம்ப பெருமையாக நம்ம பேசிக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது உண்மையிலே சிறப்பு தான். ஆனால் ஒரு தங்கப்பதக்கம் கூட இன்னும் வாங்கலை. மற்ற ஒரு சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் 10-11 வாங்கியாச்சு. வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம்னு பார்த்தா மொத்த பதக்கப்பட்டியல் 25-30ன்னு தாண்டி போயிட்டுருக்கு. இந்தியாவை விட சிறிய அளவில் இருக்கின்ற நாடுகள் கூட 10 பதக்கங்களை தாண்டி போயிட்டுது. தங்கப்பதக்கம்லாம் 4-5 தாண்டி வந்துட்டுது. இந்தியா ஒரு தங்கம் கிடைக்குமா, 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் சென்றும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்குமா அப்படி என்று நம்ம ஏங்க வேண்டியது இருக்குது. கிடைச்ச 3 வெள்ளி பதக்கத்தை நம்ம, அதாவது கிடைச்ச 3 வெள்ளி பதக்கங்கள் கிடைச்சிருக்கு, வெண்கல பதக்கம் பார்த்துக்கிடுங்க. அதுக்காக நான் அதை குறை சொல்லலை. அப்போ இந்தியா இவ்வளவு பெரிய நியாயத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்தியா இவ்வளோ பெரிய மேன் பவர் உள்ள, மனித ஆற்றல் உள்ள இந்த நாடு இதுக்குள்ளே ஒரு 20 பதக்கமாவது வாங்கியிருக்கணும். அதில் ஒரு 7-8 தங்க பதக்கமாவது கையில் வந்திருக்கணும். இது ஒவ்வொரு தடவையும் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருந்தும் கூட இந்த தேசம் வீர விளையாட்டுக்கே மிகவும் புகழ்பெற்ற ஒரு தேசமாக இருக்கின்ற இந்த இந்திய திருநாட்டில் இப்படி திணறதுக்கு காரணம் என்ன? நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாச்சுன்னா அப்படி தான். ஒரு தங்க பதக்கம் வாங்குறதுக்கே படாத பாடு பட வேண்டியது இருக்குது. ஆமாம். அப்போ 1896 தான் ஒலிம்பிக் டிசைன் பண்ணப்படுகிறது. நவீன ஒலிம்பிக்கு, கோடைக்கால ஒலிம்பிக்கு. கிட்டத்தட்ட இப்போ 128 ஆண்டுகள். இந்த 128 ஆண்டில் சென்ற வருஷம்தான் தனிநபர் உடல் வலிமை போட்டிகளில் முதல் பதக்கம், தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கு. 124. நான் சென்ற ஒலிம்பிக்கில் சொல்கிறேன். 124 ஆண்டுகளில் பார்த்துக்கிடுங்க. சென்ற வருஷம் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் போட்டியில் வாங்கியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடும் போட்டியில் வாங்கியிருக்கிறார். ஆனால் அதுவும் உடல் திறன் தான். நல்ல கண் பார்வை வேணும், அந்த துப்பாக்கியை பிடிக்கின்ற ஆற்றல், சரியான முறையில் இயக்குகின்ற ஆற்றல், அதுதான் உடல் திறன் தான். இருந்தாலும் அதில் எந்திர சக்தியும் செயல்படுகிறது. ஆனால் தனி உடல் வலிமை, இந்த ரன்னிங் ரேஸு, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஈட்டி எறிதல், இந்த மாதிரியான தனிநபர் அத்லட்டிக் போட்டிகளில் இந்தியா பாருங்கள், ஒரு 124 வருடம் கழித்து தான் ஒரே ஒரு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த தடவை அவர் இருக்கிறாரு. அவர் போட்டியில் அவர் இனிமேதான் அந்த நிகழ்ச்சிகள்லாம் வருது. அவர் சாதிப்பாரா என்பதை நாம் பார்க்கணும். அப்போது போன தடவை நம்ம ஆட்சியாளர் சேனலில் கண்டிப்பாக இந்தியா ஒரு தங்கப்பதக்கத்தை பெறும் என்று நம்ம சேனலில் மட்டும் குறிப்பிட்டிருந்தோம். அது இப்படி கிடைச்சது போன ஒலிம்பிக்கில்.
ஆனால் நம்ம மொத்த அளவில் பார்க்கும்பொழுது நம்முடைய இந்திய சுதந்திர ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இந்தியா வந்து ஏன் இவ்வளவு பின்தங்கின இப்போ வந்து 39வது வரிசையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 200 நாடுகள் கலந்துருக்குது. இதில் 3 பதக்கங்களை பெற்றிருக்கிறது வெண்கல பதக்கத்தை இப்போ உள்ள ஸ்டேஜ். ஆனால் இந்தியாவினுடைய சுதந்திர ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கணம் வந்து லக்கணத்தில் ராகு இருக்கிறார், 7வது இடத்துல கேது உச்சமாக இருக்கிறார், ரிஷப லக்கணம். செவ்வாய் 2ல் இருக்கிறார். 3வது ஸ்தானத்தில் பார்த்தா சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், லக்னாதிபதி சுக்கிரன் அங்கே இருக்கிறார். புதன், சனி, சூரியன் இவர்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ 5 கிரகங்கள். மூன்றாவது இடம் தான் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம், வீர விளையாட்டு ஸ்தானம். அதில் வெற்றி பெறுகின்ற ஆற்றலை தருகின்ற ஸ்தானம். அங்கே 3 கூட 3லே இருக்கிறார். 6வது இடத்துல குரு இருக்கிறார். அவர் வந்து ரிஷப லக்கணத்துக்கு பொதுவாக சுக்கிரனுக்கே எதிர்ப்பானவர். அப்போ அது விபரீத ராஜயோகம். இவ்வளவு சிறப்பான ஜாதகம் இருந்தும் இந்த ஜாதகப்படி இந்த நாடு இதற்கு ஒவ்வொரு தடவை ஒலிம்பிக் நடந்ததுன்னா குறைஞ்சது ஒரு 30-40 பதக்கங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும். குறைஞ்சது 10 தங்க பதக்கமாவது பெற வேண்டும். ஆமாம், இங்கே ஒரு பதக்கம் வாங்குறதுக்கு படாதபாடு பட வேண்டியிருக்கு. இன்னும் தங்க பதக்கம் வாங்குவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. வாங்கின பிறகு தான் சந்தோஷப்பட முடியும். அப்படியே வாங்கினாலும் இது அப்போ பாருங்கள். அப்போ இதுக்கு வந்து ஆனால் இந்த ஜாதகப்படி இந்தியா வந்து முதல் ஒரு 4-5 நிலைகளில் இருக்கணும். ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியிலும் 70-80 பதக்கங்களை பெறக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ஜாதகமாக இருந்தும் இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் அந்த 3வது ஸ்தானத்தில் மிகவும் பலகீனம் அடைந்து காணப்படுகிறார். எனவே இந்த ஒலிம்பிக் வீரர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை என்பதற்கு அது ஒரு காரணம். வீரர்களுக்கான பயிற்சி என்பது சரியாகவும் இல்லாமல் இருக்கலாம். போதிய தேவையான அளவுக்கு பயிற்சி இல்லாமலும் இருக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல மிகவும் பலகீனம் அடைந்து காணப்படுவதனாலே இந்த நிர்வாக குழப்பங்கள், சீர்கேடுகள் காணப்படுகின்றன. அப்போது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் இந்த போட்டிகளுக்காக இதற்கான தனி அரசு வந்து ஒதுக்குகின்ற செலவு சுமார் 3,500 கோடி ரூபாய் வரை செலவு செய்கிறார்கள். ஆனால் சீனாவிலே இதே ஒலிம்பிக்குக்காக 4 ஆண்டுகளில் அவர்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வந்து 30,000 - 40,000 கோடி வரை ஒதுக்குகிறார்கள். நம்ம நாட்டை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இந்த போட்டிகளுக்காக அவர் செலவு செய்கிறார்கள். அப்போ பணச்செலவு தான் அதிகமான தேவையா என்றால் அப்படியும் கூற முடியாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவை விட மிக மிக குறைவாக செலவு செய்கின்ற நாடுகள் கூட 5-6 பதக்கங்களை பெற்றிருக்கின்றார்கள். அப்போ பணச்செலவு என்பது அவசியம்தான், ஆனால் அது தீர்மானிக்கவில்லை. அது மிக தேவை. ஆனால் நம்ம இந்தியாவை காட்டிலும் மிகவும் பாதி அளவு, 4ல் 1 பங்கு செலவு செய்கின்ற நாடுகள் கூட 7-8 தங்க பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. மொத்த பதக்கம் 20க்கு மேலே போயிடுது. அப்போ நம்ம நாடு வந்து எதற்காக இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? இந்த நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வது என்றால் அரசு இதற்கு அதிகமான கவனம் எடுக்க முடியும். எடுக்கவே முடியாது. எடுக்க முடியும்னு நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறதுல அவசியம் இல்லை. ஏன்னா இதில் யாரையும் ஒருவர் குறை சொல்லவே இது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாலே இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. இன்னும் 100 வருஷம் 150 வருஷம் ஆனாலும் இவங்க வருஷம் 3 பதக்கம் 2 பதக்கம் எப்போமாவது ஒரு நேரம் தங்க பதக்கம் இப்படித்தான் இவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போ இதிலேருந்து மாறி 70-80 பதக்கங்களை இந்தியா பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆதிசேடன் சேனல் மூலமாக நான் சொல்லுகின்ற ஒரே யோசனை அரசாங்கத்திற்கு, இதை யாரையாவது கொண்டு போனால் நல்லது. அதை அரசு அதுபடி கேட்டால் நடக்கும். ஏன்னா நம்ம ஜோதிட ரீதியாக பல கருத்துக்களை, பல உண்மைகளை நாம் வெளிக்கொணக்கூடிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய இந்த நிலையை சீர்திருத்தவே முடியாது. இந்த ஜாதகப்படி ஊழல் என்பதெல்லாம் மாற்றவே முடியாது. அது அரசியல்லையும் சரி, இதுலேயும் சரி. ஆனால் இந்த விளையாட்டை நம்ம அதிகமாக நம்ம பரிசுகளை வாங்க வேண்டும், தங்கப்பதக்கங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் பெரிய பெரிய தொழிலதிபர்களிடம் அந்த பொறுப்பை கொடுக்கணும். இப்போ அம்பானி இருக்கிறாரு, கல்யாணம் அவர் வீட்டில் நடந்தது.
5000 கோடிக்கு மேலே செலவு பண்ணார். அதே மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்கிட்ட குறிப்பிட்ட சில போட்டிகளை முழு பொறுப்பையும் அவர்களிடத்திலே கொடுத்து இதற்கான முழு செலவுகளையும் நீங்கள் ஏற்று என்ன செய்ய வேண்டும். வீரர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு, வீரர்களை அங்கே சென்று அழைத்து கொண்டு அவர்கள் தங்கப்பதக்கம் வாங்கி கொண்டு வருவது வரைக்கும் உள்ள பொறுப்பெல்லாம் உங்கள்கிட்ட தாரோம். இதற்கான ஒரு பட்ஜெட் இவ்வளோ ரூபா நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அந்த செலவை நாங்கள் வருமான வரியில் இத்தனை சதவீதம் தள்ளுபடி பண்ணுகிறோம். தங்கப்பதக்கம் எடுத்து கொண்டு வந்தால் முழுவதுமாக தள்ளுபடி செய்கிறோம். வெள்ளிப்பதக்கம் எடுத்து கொண்டு வந்தால் 60% 70% தள்ளுபடி செய்கிறோம். அப்படி வெண்கல பதக்கம் என்றால் 50% தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த சலுகையை கொடுத்து அவர்கள் மூலமாக போது ஊழல் நடக்காது. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம கம்பெனி மூலமாக நம்மகிட்ட நம்ம நிர்வாகத்தில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நாம் எப்படியாவது ஒரு வெள்ளி பதக்கத்தை கொண்டு வந்துடணும். நம்ம நாடு முழுவதும் அவர்கள் என்ன செய்வார்கள், சரியான முறையிலே தேர்ந்தெடுத்து அதை கொஞ்சம் அரசும் கண்காணித்து அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றவர்களை வைத்து அதற்கான வழிமுறைகள் அதற்கான பயிற்சியாளர்களை அவர்களே பொறுப்பெடுக்கும் பொழுது அங்கே ஊழல் நடக்காது. அரசாங்கத்தின் பொறுப்பில் கொடுத்தீங்கன்னா, அதிகாரிகள் பொறுப்பில் கொடுத்தீங்கன்னா, அதிகாரிகள் ஒரு பக்கம் ஊழல் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், அல்லது தேவையான பயிற்சி கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அப்படி பல இதுகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வீரர்களுக்கு அங்கே நூடுல்ஸாக கொடுக்காங்களாம் இந்த தடவை. அவங்க பளுதூக்கும் போட்டியில் உள்ள வீரர்களுக்கு, மல்யுத்த வீரர்களுக்கு நூடுல்ஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு அதை சரியாக சாப்பிடவே முடியல. எப்படி போட்டியில் அவங்க பங்கேற்று ஜெயிக்க முடியும்? இந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரியான இதுகள்லாம் தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே ஆள் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு நல்ல மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு கொடுப்பாங்க. தான் இந்த ஜாதகத்தின் மூலமாக இப்போ நான் சொல்கிற யோசனை அரசியல் தீர்வாகவோ அல்லது ஒரு உலக ரீதியான தீர்வாகவோ சொல்லவில்லை, ஜாதக ரீதியாக சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் அங்கே வெற்றி ஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை செயல்படுத்துவதற்கான அந்த சூரியன் அரசு கூட இந்த குளறுபடியான கிரக நிலைகள் காணப்படுவதனாலே அதை சரி செய்யணும்னா என்ன செய்யணும், அது சரி பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அதை துறையை அப்படியே என்ன செய்யணும், தனியார்களிடத்திலே அதிகமான பொறுப்பு கொடுத்து விளையாட்டு பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது தனியார் முதலாளிகள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்து அவங்களுக்கு அதனால் சில அந்த அதிபர்களுக்கு நீங்கள் தங்கப்பதக்கத்தை கொண்டு வரும் அதிகமான வீரர்களை கொண்டு வாங்க, அவங்களுக்கு சில பத்மஸ்ரீ பட்டம் அது இதுன்னு இதுக்காக சில சிறப்புகள் எல்லாம் கொடுத்து வருமான வரி சலுகை கொடுத்தால் அவங்களுடைய விளம்பரம் இதுகள்லாம் அதிகமாகும்னு சொல்லி அவங்க செய்வாங்க. அதனால் இந்தியாவுக்கு 70-80 தங்கப்பதக்கங்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.